டியர் ஸ்டூடெண்ட், சில நேரத்தில் நம்ம இந்த ட்ரிக்னோமெட்ரி இன்வால்மெண்ட்டோட இன்டகிரேஷன் வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப சிரமப்படுறோம் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே இருக்கிற சில ஃபார்முலாவை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் இதை இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ இன்டகிரேஷன் யூஸிங் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஃபெமிலியராக தெரிஞ்ச சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஃபார்முலா, அதாவது சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்னா ஈக்குவல் டு 1. அந்த ஃபார்முலாவே உங்களுக்கு இன்டகிரேஷனில் இப்படி கொடுத்துருப்பாங்க, காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் அப்படி கொடுத்துட்டு இருந்தால் நீங்கள் 1ன்னு கன்வெர்ட் பண்ணோன்னே ஈஸியாக நீங்கள் இன்டகிரேட் பண்ண முடியும். அதே மாதிரி காஸ் 2a ஃபார்முலா ட்ரிக்னோமெட்ரியில் காஸ் 2aனா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. அதே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பான்னா காஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், காஸ் 2xன்னு மாற்றிட்டிங்கன்னா ஈஸியாக இன்டகிரேட் பண்ணலாம். அதாவது ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனில் டிகிரி வந்து 2க்கு மேலே இருந்துச்சுன்னா இன்டகிரேட் பண்ணுறது கஷ்டம். அப்போ தான் நீங்கள் ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஃபார்முலாவை இந்த கொஞ்சம் ஃபார்முலாவை மெமரி பண்ணிங்கன்னா ஈஸியாக நாம் ப்ராக்டிஸ் பண்ண வசதியாக இருக்கும். பாருங்கள், காஸ் 2ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. இது வந்து ட்ரிக்னோமெட்ரி ஐடென்டிட்டி ஃபார்முலா. அதை யூஸ் பண்ணி காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு நமக்கு கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா அதை 1 + காஸ் 2x/2ன்னு இதிலிருந்து மாற்றிக்கணும். அப்போ ஈஸியாக இதை இன்டகிரேட் பண்ண முடியும். ஏன்னா டிகிரி வந்து இப்போது 1ஆக மாறிடுது. இந்த காஸ் ஃபங்க்ஷனுடைய டிகிரி 1ஆக மாறும்போது ஈஸியாக இன்டகிரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இதை டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், ப்ளஸுக்கு பதிலாக நீங்கள் மைனஸ் போடணும். இந்த ஃபார்முலா மெமரி பண்ணியிருந்தீங்கன்னா இது ஈஸி. 1 - காஸ் 2x/2ன்னு எழுதிக்கிட்டிங்கன்னா அப்போ ஈஸியாக இதை இன்டகிரேட் பண்ண முடியும். இது எங்கே இருக்குது, காஸ் 2aங்கிற ஐடென்டிட்டி ஃபார்முலா 1 - 2 சைன் ஸ்கொயர் ஏ. சார் நான் இப்போ இதை மெமரி பண்ணட்டுமா இதை மெமரி பண்ணட்டுமா? ஸோ யோசிச்சு பாருங்கள், இதுக்கு இதை கம்பேர் பண்ணி மெமரி பண்ணிக்கும் போது இது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி காஸ் கியூப் எக்ஸ் இன்டகிரேஷனில் டிகிரி 3ல் காஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஈஸியாக எழுதலாம். எப்படின்னா இந்த 3 எடுத்து ஃப்ரண்ட்டில் போடுங்க. அப்படின்னா 3 காஸ் ஏ ப்ளஸ் இந்த 3 அப்படியே இங்கே நீங்கள் வச்சிங்கன்னா காஸ் 3x, 3 காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் 3x/4. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு ஈஸியாக இன்டகிரேட் பண்ண முடியும். இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் மாற்றினீங்கன்னா சைன் கியூப் ஃபார்முலா வரும். அதே மாதிரியே இருக்கும் பாருங்கள், 3 sin x மைனஸ் சைன் 3x/4. அப்போது இதை டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. ஆனால் இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இன்டகிரேட் பண்ணலாம். இது எல்லாமே காஸ் 3a சைன் 3a ஃபார்முலாலேருந்து தான் மாற்றிருப்போம். நீங்கள் ஈஸியாக இதை மெமரி பண்ண முடியும். அதே மாதிரி டான் ஸ்கொயர் எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சிலர் அப்படியே டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணுறதுக்கு யோசிப்பீங்க. அப்போ பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், டான் ஸ்கொயருக்கு வந்து 1 + டான் ஸ்கொயர் ஏனா சீக்கன் ஸ்கொயர் ஏ ஃபஸ்ட் ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சீக்கன் ஸ்கொயர் -1ன்னு மாற்றிட்டிங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் டான் எக்ஸ், 1 இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ். ஜென்ரலாக வந்து இன்டகிரேட் பண்ணும்பொழுது இங்கே என்ன வந்துடும், +c வரும். ஸோ இந்த ஒன்று மட்டும் நான் எழுதியிருக்கேன். ஸோ இன்டகிரல் ஃபார்மில் இருந்தால் எப்படி இன்டகிரேட் பண்ணணுன்னு அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காட் ஸ்கொயர் கொடுத்துருந்தா காட் ஸ்கொயர் எக்ஸ்னா அதை எப்படி மாற்றிக்கணும், கொசிகன் ஸ்கொயர் -1ன்னு மாற்றினா மட்டும் இது ஈஸியாக இன்டகிரேட் பண்ண முடியும். அது 1 + காட் ஸ்கொயர் ஏ = கொசிகன் ஸ்கொயர் ஏங்கிற ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி ஃபார்முலாவிலேருந்து இதை மாற்றிருக்கேன். அதே மாதிரி 2 sin x cos x 2 ஃபங்க்ஷன் மல்டிப்பிளில் இருக்குமா, அப்போ டைரெக்டாக இதை இன்டகிரேட் பண்ண முடியாது. ஏன்னா இதில் ப்ராடக்ட்டுக்கு வந்து இன்டகிரேஷன் இல்லை. அப்போ ட்ரிக்னோமெட்ரி இன்வால்மெண்ட்டை யூஸ் பண்ணி sin 2xன்னு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக இன்டகிரேட் பண்ணலாம். பாருங்கள், அதுக்கு என்ன ஃபார்முலா, sin 2aனா 2 sin a cos a அப்படின்னு நாம் எடுத்துக்க முடியும். ஸோ இதை தவிர நிறைய ஃபங்க்ஷன் ப்ராடக்டில் இருந்தால் எப்படி மாற்றுறது, அதாவது ப்ராடக்ட்லேருந்து சம்மாக மாற்றிட்டிங்கன்னா அதை ஈஸியாக இன்டகிரேட் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள், இன்டகரல் sin 2x sin 4x dxன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சைன் ஃபங்க்ஷனே தான், ஆனால் அதனுடைய ஆங்கிள் வந்து டிஃபர் ஆகுது. இங்கே 2x இங்கே 4x. அப்போ டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு தேவையான ஃபார்முலா, இது ஃபார்முலா பேரே எடுத்துக்கிட்டிங்கன்னா லிசன், ஃபார்முலா பேரே ப்ராடக்ட் டு சம். அதாவது ப்ராடக்டில் இருந்தால் சம்மாக எப்படி மாற்றலாம். இதை நான் வந்து ரிவர்ஸாக எழுதியிருக்கேன். ஏன்னா ஃபார்முலாவை வந்து ப்ராடக்டில் கொஷின் கொடுப்பாங்க, அதை நம்ம சம்மாக கன்வெர்ட் பண்ணணும். ஆனால் ஃபார்முலா மெமரி பண்ணும்போது இங்கேருந்து இதை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், sin a + b + sin a - b. சைனாக மாறி இருக்குது, a + b a - b. அப்போ சைனில் ஆரம்பிக்கும், 2 sin a cos b. அப்போ கொஷின் ஆனால் இப்படி தான் கொடுப்பாங்கம்மா. எப்படி கொடுப்பாங்க பாருங்கள், 2 இல்லாமலும் இருக்கலாம். sin a cos b இன்டகரல் கொடுத்துருந்தாங்கன்னா அதை சம்மாக மாற்றணும்.
ஆனால் இதை வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா ஞாபகம் பண்ண முடியாது. இதனாலும் எழுதிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குது. எப்படின்னா sin a + b + sin a - b என்னும்போது 2 sin a cos b. அதே மாதிரி இதே ஃபார்முலா தான் இருக்கும், ஆனால் இங்கே மைனஸ் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும். sin a + b மைனஸ் sin a - b. இங்கே ப்ளஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா ஃபார்முலா என்னென்னா 2 cos a sin b. 2 cos a sin b. இப்போ சைன் தவிர காஸில் பாருங்கள், cos a + b ப்ளஸ் cos a - b. இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா 2 cos a cos b. அப்போது கொஷினில் cos a cos bன்னு நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போது cos a + b + cos a - bன்னு மாற்றிக்கிட்டு அப்புறம் இன்டெக்ரல் பண்ணணும். cos a - b - cos a + b. இதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள், cos a - bன்னு ஆரம்பித்து மைனஸ் cos a + bன்னு இருக்குது. அப்போ சைன் வரும் 2 sin a sin b. இப்போ லாஸ்ட்டாக இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் டு சம் sin 2x sin 4xன்னு வச்சுக்கோங்களேன். sin a sin b இந்த ஃபார்மில் இருக்குது. அப்போ இந்த 2வை மட்டும் நீங்கள் இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள், 1/2 என்ன மாற்றலாம், cos a + b, அதாவது 2x + 4x ப்ளஸ் மைனஸ் இங்கே sin a sin bக்கு இப்போ இந்த ஃபார்முலா லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லையா, அந்த ஃபார்முலா மாடலில் கொஷின் நான் எழுதியிருக்கேன் ஒன்று. எது, இன்டெக்ரல் sin 2x sin 4x × dxன்னு இருக்குது. பாருங்கள், sin a sin b அதே ஃபார்மில் இருக்குன்னா டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்ப்ரெஷன் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம், இந்த 2 வந்து நீங்கள் LHS கொண்டு வந்தீங்கன்னா 1/2ன்னு மாறும். அப்போ cos இங்கே என்ன ஆகும், cos a - b. cos a - bனா இங்கே இது a இது bன்னு எடுத்துக்கோங்க. அப்போ cos a - b என்னும்போது cos 2x - 4x மைனஸ் cos a + b. cos a + bனா cos 2x + 4x. இப்படி கன்வெர்ட் பண்ணும் பொழுது இப்போ இது பாருங்கள் தனித்தனி ஃபங்க்ஷனாக மாறிடுது. அப்போ ஈஸியாக நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த ஃபார்முலா எல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், மெமரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ட்ரிக்னோமெட்ரி இன்வால்மெண்ட்டோட உங்களுக்கு இன்டெகிரேஷன் வருதுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.